ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த ஒரே ஒரு உடற்பயிற்சி உங்களோட ஆயுளை அதிகரித்து உங்களோட உடம்பு ரொம்ப ஃபிட்டாக மாற்றக்கூடியது. அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உலகத்தில் ஏராளமான உடற்பயிற்சி நடைமுறைகள் இருந்துட்டு தாங்க வருது. அதில் ஒன்றை தேர்ந்தெடுத்து அதை கடைபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயமா இருக்கும். எந்த ஒரு தயக்கமோ சந்தேகமும் இல்லாமல் ஒரு உடற்பயிற்சி நம்ம கண்ணை மூடிக்கிட்டு இறங்கணும்னா எல்லாருமே பரிந்துரைக்கிற ஒரே உடற்பயிற்சி சைக்கிள் ஓட்டுறதா தான் இருக்கும். சைக்கிள் ஓட்டுறது எப்படி உதவும் நீங்கள் கேட்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது சைக்கிள் ஓட்டுறது பல ஆரோக்கியமான நன்மைகளை கொடுக்கின்றது. பக்க விளைவுகள் இல்லாத இந்த செயல்பாடு உங்களோட இதய தசைகளில் வேலை செய்யக்கூடியது. அப்புறம் பக்கவாதம், மாரடைப்பு, இது மாதிரி கடுமையான இதய பிரச்சனைகள்ல இருந்து உங்களை பாதுகாக்கும். இது மனசோர்வு, உடல் பருமன், அப்புறம் சில வகையான புற்றுநோய்களோட அபாயத்தை குறைக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கு. சைக்கிள் ஓட்டுறதால கிடைக்கக்கூடிய நன்மைகளோட பட்டியலில் நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த பட்டியல் நீண்டுகிட்டே போகும். ஜாமா இன்டர்னல் மெடிசன்ல வெளியிடப்பட்ட ஒரு புதிய ஆராய்ச்சியோட முடிவில் சைக்கிள் ஓட்டுறது மூலயமா சர்க்கரை நோயை குறைக்க முடியும்னு, சீக்கிரத்தில் இறப்பை தடுக்க முடியும்னு சொல்றாங்க. எவ்வளோ தூரம் சைக்கிள் ஓட்டணுன்றதை பற்றி நீங்கள் கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். சைக்கிள் ஓட்டுறதுன்றது வாழ்க்கையில் பல வருஷங்களை அதிகரிக்க உதவுன்றது ஆராய்ச்சி மூலியமாக கண்டுபிடிச்சது. ஆனால் இந்த நன்மையை பெறத்துக்கு ஒருத்தர் எவ்வளோ தூரம் எவ்வளோ நேரம் சைக்கிள் ஓட்டணுன்றது அவங்க குறிப்பிடலை. சீராக உடலை பராமரிக்கணும்னா நேரத்தை பற்றி கவலைப்படாமல் அவங்க எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் கட்டாயமாக சைக்கிள் ஓட்டணும்னு சொல்கிறாங்க. சைக்கிள் ஓட்டுறதால கலோரிகள் எரிக்கப்படுதா அப்படின்ற கேள்விக்கான பதில் என்னன்னா, சைக்கிள் ஓட்டுறதுன்றது ஒரு ஏரோபிக் செயல்பாடுன்னு சொல்லலாம். சைக்கிள் ஓட்டும் போது உங்களோட இதயம், ரத்த நாளங்கள், நுரையீரல் எல்லாமே ஒரு ஒர்க் அவுட் மாதிரி நடக்கும். உடலில் ஆக்சிஜனோட தேவை அதிகரிக்குது. உங்களோட முக்கிய உடல் வெப்பநிலை அதிகரிக்குது. ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் கூற்றுப்படி மிதமான வேகத்தில், அதாவது 12 to 14 மைல் வேகத்தில் சைக்கிள் ஓட்டுறதுன்றது 70 கிலோ எடை இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு 30 நிமிஷம்னா குறைஞ்சபட்சம் 300 கலோரிகளை குறைக்க உதவணும். அதே நபர் 14 to 16 மைல் வேகத்தில் சைக்கிளை ஓட்டும் போது 30 நிமிஷத்தில் அவர் 372 to 375 கலோரிகளை எரிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. எப்படி சரியா சைக்கிளை ஓட்டுறதுன்னு கேட்டா, உங்களோட சைக்கிள் ஓட்டக்கூடிய பயிற்சி மூலமா அதிகபட்ச நன்மைகளை பெறணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா சரியா உங்களோட சைக்கிளை ஓட்டணும். மற்ற செயல்பாடுகளை மாதிரி உங்களோட வடிவத்தை பத்தி நீங்க கவனமா இருக்கணும். நீங்க கவனம் செலுத்த வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்களை பத்தி நான் இப்ப சொல்றேன். தலையில இருந்து கால் வரைக்கும் உங்களோட உடல் ரொம்பவே நடுநிலையா இருக்கணும். உங்களோட தோள்கள் தளர்ந்து உங்களோட காதுகள்ல இருந்து கொஞ்சம் விலகி இருக்கணும். உங்களோட கைகள் தளர்வான நிலையில இருக்கணும். தோள்கள் கொஞ்சம் சஸ்பென்ஷனா செயல்படணும். முழங்கைகள்ல இருந்து விரல்கள் வரைக்கும் உங்களோட முன்கைகள் ஒரு நேர்கோட்டில் இருக்கணும். சவாரி நிலையில சாஞ்சிட்டு ஓடுறதை கட்டாயமா தவிர்க்கணும். உங்களோட முழங்கால்கள் சரியா கால் அப்புறம் பெடலுக்கு மேல இருக்கணும். நீங்க இந்த எல்லா விஷயங்களையும் கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க சைக்கிள் ஓட்டி உங்களோட உடம்பை ரொம்ப ஃபிட்டாக கொண்டு வர முடியும். ஏன்னா நிறைய பேர் சாதாரணமாக சைக்கிள் ஓட்டக்கூடியதால நம்ம உடம்பை எப்படி ஃபிட் ஆகுன்னு கேட்குறாங்க. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ரெகுலராக வெறும் சைக்கிளை மட்டுமே ஓட்டுவாங்க. காலையில் 1 hour, ஈவினிங் 1 hourன்னு சொல்லிட்டு சில பேர் காலையில் மட்டுமே ஒரு 2 hour முடிஞ்ச அளவுக்கு தூரத்துக்கு போயிட்டு வருவாங்க. உண்மையில் ஒரு 6 மாதம் கழிச்சு நல்ல ஒரு பலன் இருந்திருக்கதா சொல்கிறாங்க. சில பேர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறது மூலிமா 3 மாதத்தில் அவங்களோட வெயிட் லாஸ் ஆகி உடம்பு ரொம்ப ஃபிட்டாக கொண்டு வந்திருக்க முடியுது. ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் சைக்கிள் மட்டுமே ஓட்டி இதை பண்ண முடியுமானாலும் முடியும். இருந்தாலும் நீங்கள் வீட்டில் சின்ன சின்ன எக்ஸசைஸ் செய்யறது மூலியமாகவும் உங்களோட உடம்பு ரொம்பவே ஃபிட்டாக கொண்டு வர முடியும். ஸோ இந்த வீடியோவில் நாம பார்த்த இந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலமாக நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.